Hi everyone. ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களுக்கே தெரியும் நாளைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இதுக்கு இடையில உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப தீவிரமா இருக்கும் எனக்கு தெரியும். இதுக்கு இடையில வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த பேப்பர் பிரசன்டேஷன்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चनோட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் நிறைய கேள்விகள் frequently asked question அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செட் ஆஃப் questions வச்சிருக்கேன். அது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா நான் ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பேப்பர் பிரசன்டேஷன் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் FAQ-க்குள்ள போகலாம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் as it is மேக் ஷூர் அதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது 2 மார்க் அண்ட் 3 மார்க் நம்ம வரும்போது அதுல டெஃபினிஷன் அப்ளிகேஷன்ஸ் எது இருந்தாலுமே சரி தயவு செஞ்சு தியரியா லைக் பேராகிராஃபா எழுதாம பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா அது கரெக்ஷன் பண்ற டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும். அதனால பேராகிராஃப் பை பேராகிராஃபா எழுதுறத அவாய்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. லைன் பை லைன் எழுதுங்க. அது 2 மார்க்கா இருந்தாலும் சரி 3 மார்க்கா இருந்தாலும் சரி 5 மார்க் இருந்தாலும் சரி. இப்போ 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இல்ல கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அஃபிஷியலா லைக் ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் பிரைவேட் டீச்சர்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு பிசிக்ஸ் குரூப்ல வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 to 25 30 ப்ராப்ளம்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபைலையும் நான் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆப் கார்விட்லயும் நான் அப்லோட் பண்றேன். அதையும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராம்ல போங்க. நிறைய பேர் வந்து கார்விட்டை வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. பட் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நானுமே அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்டேட் பண்ணுங்க அப்ளிகேஷனை. அதன் பிறகு நம்ம 5 மார்க் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 மார்க்கை வந்து அந்த டயக்ராம்ல கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ அதுல நமக்கு மார்க் குறையுது. அதுக்கடுத்து டெரிவேஷன்ஸ்ல ஸ்டார்டிங் அந்த எண்டிங்கை மட்டும் தான் பாக்குறீங்களே தவிர இடையில இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் கொஞ்சம் சரியா பாக்குறது இல்லை. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூனிட் வெக்டர்ஸ் அப்புறம் சிம்பிள்ஸ் யூனிட்ஸ் டைரக்ஷன்ஸ் இண்டிகேட் பண்றது இது எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கட்டும். டயக்ராம்லையும் எந்த இடத்துல ஏற மார்க் எப்படி போகுதுன்றதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ டயக்ராம்ஸ் அப்படின்னு நம்ம 5 மார்க் அப்படின்னு சொல்லும் போது அதுல தியரி எல்லாம் எப்படி சார் எழுதுறது? பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க. ரொம்ப டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் அது என்னது எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் ஒரு ஓவர்வியூ மாதிரி தியரி எழுதிட்டு கான்சென்ட்ரேட் ஆன் டெரிவேஷன் பிளஸ் அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ பேப்பர் பிரசன்டேஷன் வந்து ஒவ்வொரு ஆன்சரையும் ரொம்ப அழகா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில. அதுக்கப்புறம் எதனா ஃபார்முலாஸ் இருக்குன்னா அதை அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு பேப்பர் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அது எப்போ லாஸ்ட் மினிட்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகம் கிறுக்கிறதும் உண்டு. அது எந்த இடத்துல நமக்கு கிடைக்கும், அது எந்த இடத்துல அது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அந்த கேள்வி நமக்கு பதில் வரவே வராது. அந்த கேள்வியிலேயே நம்ம அதிகமான நேரத்தை செலவழிக்கும் போது மற்ற கேள்விகளுக்கு வந்து நம்மளால டைமை வந்து கொடுக்க முடியாது. ஸோ பெட்டர் ஒரு கேள்வி நமக்கு ஸ்ட்ரக் ஆகும் போது அந்த கேள்வியில அப்படியே இருக்காம அடுத்த கேள்விக்கு நீங்க போறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்க போகும்போது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ கம்மிங் டு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு क्वेश्चंस. ஸோ ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா 5 மார்க்ல தியரி பார்ட் அட்டென்ட் பண்ணணுமா டெரிவேஷன்ஸ் பார்ட் அட்டென்ட் பண்ணணுமா? என்னுடைய பெட்டர் சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம டெரிவேஷன்ஸ் பார்ட் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நமக்கு தியரியில எதுதான் நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்றது தெரியாது. குறிப்பா அது எழுதுறதுக்கு ரொம்பவே அதிகமான நேரம் எடுக்கும். அதனால மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்ட் தியரி பார்ட். டெரிவேஷன்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கேள்வியை சூஸ் பண்ணுங்க. இதே தான் அப்ளிகபிள் ஃபார் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கும் கூட. டெரிவேஷன்ஸ் நீங்க போகும்போது உங்களுடைய நேரம் வந்து கம்மியாகும். அடுத்த கேள்விகளுக்கு நீங்க அதிகமான நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து கிவன் டேட்டாவை முதல்ல எழுதுறதுக்கு பழகுங்க. கிவன் டேட்டா நீங்க எழுதிட்டு அதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்றீங்க அப்படின்னாவே அதுலயே உங்களுக்கு வந்து 1/2 மார்க்ல இருந்து 1 மார்க் வந்து கிடைச்சிடும். ஸோ 1/2 மார்க் ஃபார் ஷியோர் டயக்ராம் ஃபார்முலாஸுக்காக. ஸோ அதில் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலாவில்
நம்ம சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை செகண்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமைக்கு போகலாம். ஸோ அதில் குறிப்பாக நம்ம வந்து 2, 4, 6, 9 இந்த 4 சாப்டர் நம்ம அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது ரொம்பவே முக்கியமான சாப்டராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பிடிஎஃபும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன சார் பண்ணுறது, எனக்கு நிறையவே டவுட்டாக இருக்குது, அதுதான் சார் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை இந்நேரம் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக தரவாக இருப்பீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு கிடையாது. ஸோ ஒன் வேர்ட் புக் பேக்கை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ண பாருங்க. ஸோ அது பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது அதர் கொஸ்டின்ஸ் லைக் இன் டெக்ஸ்ட்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து நம்ம கார்விட் அப்படின்ற ஆப்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்காக ஒன் வேர்டு சீரீஸ் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கிறோம், புக் பை கேள்வி இல்லாமல் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை ஓவர் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கம் டு நோ ஹவு யூ கேன் ஏபிள் டு அட்டெண்ட் த ஒன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்வாட் யூ வில் கெட் ஐடியா. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நாளைக்கு தான் நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஃபிசிக்ஸை பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு புது விஷயத்தை எதுவுமே படிக்காம இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா கோத்ரூ பண்ணுங்க. சாம்பிள் பேப்பர்ஸ் நம்முடைய கார்விட் ஆப்ல 25 சாம்பிள் பேப்பர்ஸ் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த சாம்பிள் பேப்பர்ஸை கோத்ரூ பண்ணுங்க. சாம்பிள் பேப்பர்ஸை லாஸ்ட் மினிட்ல கோத்ரூ பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன் டு ரிவைஸ் த என்டையர் சிலபஸ். ஒரே பேப்பர்ல என்டையர் சிலபஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சாப்டரை போகும்போது இட் டேக்ஸ் மோர் டைம். பட் சாம்பிள் பேப்பர்ஸை நம்ம கேதர் பண்ணும்போது அந்த சாம்பிள் பேப்பர்ஸில் 10 லெசனுமே அதில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் எந்த அளவுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத அந்த சாம்பிள் பேப்பர்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 25 சாம்பிள் பேப்பர்ஸ் இருக்கு, அதை நல்லா கோத்ரூ பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூ கேன் ஏபிள் டு அட்டெண்ட் தி ஆன்சர் அப்படின்றதையும் பார்த்துக்காங்க. அந்த 25 சாம்பிள் பேப்பர்லையும் ஒரு 2 மார்க்கு கூட இன்னொரு சாம்பிள் பேப்பரில் நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு 3 மார்க்கு கூட இன்னொரு சாம்பிள் பேப்பர்ல பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு we have chosen the questions meticulously. ஸோ கேள்வியை அந்த அளவுக்கு நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ 2 மார்க் ஒரு இடத்துல கூட ரிப்பீட் ஆகாது, 25 சாம்பிள் பேப்பர்ல ஒரு இடத்துல கூட ரிப்பீட் ஆயிருக்காது. 3 மார்க்குமே அப்படிதான். பட் 5 மார்க் நமக்கு அந்த அளவுக்கு பெருசா மேக்ஸிமம் we tried, பட் இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஒன் வேர்டும் 25 சாம்பிள் பேப்பர்ல ஒரு சாம்பிள்ல கூட ஒரே மாதிரியான கேள்விகளை நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு we worked hard for you. ஸோ நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக் எண்டில் இருக்கக்கூடிய அந்த 2 பசங்க தான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் மேலே இருந்து தான் நான் பார்க்குறேன், பட் கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் அந்த சாம்பிள் பேப்பர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த 2 பசங்க தான் ரொம்பவே சீரியஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கும் தேங்க்யூ பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், குறிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இது உங்களுடைய டைம். இது வரைக்கும் உங்களால் முடியாது சொன்ன அந்த பர்சனுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய நேரம் வந்து இந்த நேரம். ஸோ இந்த டைமை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல், கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயப்படாமல், எனக்கு எல்லாம் மறந்துடுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட உங்கள் மனசில் இல்லாமல் தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸாம் ரொம்பவே நல்லா எழுத போகிறீங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக வரப்போகுது, எக்ஸாம் செம்மையாக எழுதிட்டு வெளியே வர போகிறேன், எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக இருக்க போகிறேன். இந்த இமேஜினேஷனை தயவு செஞ்சு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரெயின் ஆக்ட் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துல பதட்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு கேள்வியை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப ஈஸி அப்படின்ற மைண்ட் செட்டோட தைரியமாக நாளைக்கு நீங்கள் எக்ஸாமை போய் அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக வரப்போகுது, டவுட்டே கிடையாது. நீங்கள் படித்த கேள்விகள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ டெலிகிராமில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு டெலிகிராம் சேனலை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனலுடைய அஃபிஷியல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் அண்ட் வாட்ச். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.